அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு ஈவினிங் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் வேலை பார்த்துட்டு எல்லாம் கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோ எண்டில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆகில் நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே சமைச்சு முடிச்சுட்டு பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு நான் போயிடுவேன். மதியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் தான் இந்த வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன். டெய்லி அந்தந்த பிளேஸில் எடுத்து வைப்பேன் ரொட்டீனாக அப்படின்னு இல்லை. சம்டைம்ஸ் லேசியாக இருந்தால் அப்படியே கூட விட்ருவேன். அப்புறம் என்றைக்காவது ஒரு இது வரும்ல நமக்கு, க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் கிச்சனுக்கு வர. அதனால் ஒரு பயங்கரமான ஒரு க்ளீன் பண்ணோங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் சம்பவங்கள்லாம் நடக்கும். அது அந்த சின்ன ஏரியாவில் எப்போதுமே இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் நீட்டாக இருந்தால் இனிமேல் அங்கே எதுவுமே வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு மெஸ்ஸி பார்ட்டு எங்கள் கிச்சன்லேயே அந்த ஒரு ஏரியா மட்டும்தான். அதனால் இப்போ அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக அந்த ஏரியாவில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு துடைச்சிட்டு அப்புறம் சோப்பு போட்டு கிச்சன் கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து ஒய்ஃபை ஒயர் அந்த ஜன்னல் வழியாக எங்கள் வீட்டுக்கு வரோம் அந்த ரூட்டருக்காக. அது ரொம்ப நாளாகவே இப்படியே ஏற்கனவே பிளாஸ்டிக் வச்சு ஒட்டியிருந்தேன். ஆனால் அது கலந்து விழுந்துருச்சு. இந்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டணுன்ட்டு ஃபுல்லாக சவத்தில் இந்த தரையில் படாமல் ஃபுல்லாக க்ளீனாக ஒட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் அந்த ஒயரெல்லாம் பிளாஸ்டிக் டேப் வச்சு நல்லா சவத்தில் சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. கவுண்டர் டாப்பில் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் வால்பேப்பர் வச்சு ஃபுல்லாக ஒட்டிகிட்ருக்கேன் நான். அதை ஒட்டி கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஏரியா தான் வந்து இன்னும் நான் வந்து பேப்பரை ஸ்டிக் பண்ணாமல் இருந்தேன். இப்போ அதையும் ஒட்டி முடிச்சுட்டு நீட்டாகிடுச்சு. இப்போ அந்த ஏரியாவே நம்ம தண்ணி பாத்திரம் கழுவி வச்சா கூட அங்கே காய வைக்கலாம் அங்கே வச்சு. இதுதான் வந்து ஃபைனலாக க்ளீன் பண்ணோன்னு இருக்கிற செட்டப். நம்ம வச்சுருந்த இந்த புதினா செடிலாம் வந்து நிறையாவது பிடிச்சிருந்துச்சி. 1-2 குச்சி வந்து பிடிக்கல. அதை மட்டும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஐஸ்கிரீம் ரெசிபி இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. மேங்கோ ஐஸ்கிரீம் செம்ம எம்மியாக வேறு லெவலில் இருந்துச்சு. நீ செஞ்சால் அப்படிதாம்மா சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்லாதீங்க. நானாக அந்த ரெசிபியில் ஒன்றும் செய்யலை. அது மாம்பழத்திலே உள்ள சுவை தான். அதனால் டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. வாங்க அந்த வீடியோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய மாம்பழத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தோல் சீவிட்டு கூட நீங்கள் செய்யலாம். நான் வந்து சும்மா கட் பண்ணிட்டு ஸ்பூனால் அதில் இருக்கிற ஃப்ளஷெல்லாம் வந்து தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த சீட்டில் இருக்கிற தோலையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு சைடில் உள்ள மாம்பழ சதையை அப்படியே கட் பண்ணி அந்த மிக்சியில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஃப்ரோசன் மில்க் இருந்துச்சு. இந்த மேங்கோவுக்கு தேவையான அளவுக்கு 1 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா சாதாரணமாக பால் காய்ச்சி ஆற வச்சு அதை கூட 1 கப் சேர்த்துக்கலாம். இனிப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சாதாரணமாக ஜூஸ் குடிக்கணும்னா சுகர் கூட ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாகவே குடிக்கலாம். பட் ஐஸாக நீங்கள் உர வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சாலே அதனுடைய ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால அதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு மிக்சியில் இந்த மாதிரி நல்லா பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை பல்ஸ் பண்ணி நல்லா க்ரீமியாக அதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடியான இந்த மேங்கோ மிக்ஸ்சரை
இந்த மாதிரி ஒரு மோல்டில் ஐஸ்கிரீம் ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்கிற மோல்டில் நம்ம ஊற்றிக்கணும். ஏன்னா நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றி ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை இந்த மோல்டு தான் வேணும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேருந்து டைரெக்டாக கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேறு பாத்திரத்தில் ஊற்றி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்படியே ஊற்றினா வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறையா வேஸ்ட் ஆகாது. இந்த மிக்சிலேயே உள்ளதே அப்படியே ஃபுல்லாக வந்துடும். வேறு பாத்திரத்தை மாற்றி இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிறைய வேஸ்ட் ஆகும்ல, அதனால தான் நான் இதுலேருந்தே ஊற்றுறேன். உங்களுக்கு அப்படியே ஊற்றுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஒரு ஜாரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த மோல்டுக்கு மாற்றிட்டு ஃபுல்லாக அந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட எம்மியான க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் கொஞ்சம் நேரத்தில் தயாராக போகுது. ஊற்றி வச்சாச்சு. ஃப்ரீசரில் ஒரு 3 to 4 hours, இல்லைன்னா நைட்டு ஊற்றி வச்சுட்டா ஓவர் நைட்டு இருந்தால் கூட ஃபுல்லாக செட் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இந்த நம்ம ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சுட்டோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.